Hey guys, this is me Priya. Welcome back to Priya's Book. Last video la mission statement பத்தி பார்த்தோம். அத பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருக்கேன். plus வீடியோட எண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கோர் வேல்யூஸ். கோர் வேல்யூஸ்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது பெரிய பெரிய கார்ப்பரேட் ரிசப்ஷன் வால்ல மாட்டி வைக்கிற ஃபேன்சியான வேர்ட்ஸ் லைக் இன்டெகிரிட்டி, எக்ஸலன்ஸ், லெட்ஸ் பி ஹானஸ்ட், கஸ்டமர் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இதை பல பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவோம். இன்னும் பல பேர் பிசினஸ்க்கு ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம், சேல்ஸ் ரொம்ப முக்கியம், ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம், எதனா பெரிய கார்ப்பரேட் டயலாக்னு சொல்லி கடந்து போயிடுவோம். பட் இங்க ஏதாவது லாஜிக் உள்ள வருது. கோர் வேல்யூஸ்ன்றது கம்பெனி வால்ல மாட்டி வைக்கிற ஃபேன்சியான டிசைன் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா கோர் வேல்யூஸ்ன்றது பிசினஸோட கேரக்டர் அண்ட் ரூல்ஸ். உங்க பிசினஸ் யாரும் பார்க்காத போது எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுதான் வேல்யூஸ். சிங்கிள் ஷாப்ல இருந்து மல்டி டாலர் கம்பெனிஸ் வரைக்கும் கோர் வேல்யூஸ் எப்படி ப்ராப்ளம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, பிளஸ் உங்க பிசினஸ் இப்ப நியூவா இருந்தா எப்படி கோர் வேல்யூ செட் பண்றதுன்றத பார்க்கலாம். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள், விஷன், மிஷன் அண்ட் கோர் வேல்யூஸ். லாஸ்ட் வீடியோல கூகுள் மேப் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க திருச்சி டு சென்னை கார்ல போகணும். அந்த எண்ட் பாயிண்ட் சென்னை இருக்குல்ல, அதுதான் டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றது தான் விஷன். அந்த விஷன் அச்சீவ் பண்றதுக்கு, அதாவது அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு லெஃப்ட்ல போகணுமா, ரைட்ல போகணுமா, ஸ்ட்ரைட்டா போகணுமான்ற அந்த டெய்லி எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, அதுதான் மிஷன். கார்ல போகும்போது லேன்ல போகணும், சீட் பெல்ட் போடணும், டிராபிக் சிக்னல்ல நிக்கணும், யாரையும் இடிக்காம போகணும், ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்ற அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ், அதுதான் கோர் வேல்யூஸ். இங்க மேப் இருக்கு, டெஸ்டினேஷன் தெரியும், ஆனா எந்த ஒரு டிராபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் பிசினஸ்ல எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணேன்னா லாங் டர்முக்கு பிசினஸ் ரன் பண்ண முடியாது. இப்போ நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமெரிக்கால என்ரோன்னு ஒரு ஜெயிண்ட் எனர்ஜி கம்பெனி, இவங்களோட கோர் வேல்யூ என்ன தெரியுமா? இன்டெகிரிட்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் எக்ஸலன்ஸ். கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அக்கௌண்ட் புக்ஸ்ல ஃப்ராட் பண்ணாங்க, இல்லாத ப்ரொஃபைல காட்டி ஷேர்ஸ்ல மேனிபுலேட் பண்ணாங்க. 2001ல ஒரே வருஷத்துல கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பேங்க்ரப்சி கிளியர் பண்ணாங்க, ஓனர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. எக்ஸாம்பிள் 2, இந்தியால இருக்க டாடா குரூப்ஸ். இவங்களால எல்லாரும் எதை நம்பி வாங்கினாங்க? ட்ரஸ்ட். 2008ல மும்பை தாஜ் ஹோட்டல்ல நடந்த அட்டாக்ல ரத்தன் டாடா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கும் மத்த அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. கம்பெனியோட பிசினஸ் ரன் ஆகாத போதும் எம்ப்ளாயிஸ்க்கு கரெக்டான டைம்ல சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. இவங்களோட கோர் வேல்யூஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வரைக்கும் பீப்புள் அவங்களோட சால்ட் ஆர் காரை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்க வேல்யூஸ வாழ்றாங்க. அது வெறும் கார்ப்பரேட் டயலாக் கிடையாது. தேர்ட் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸோட கோர் வேல்யூஸ் என்ன தெரியுமா? ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட கல்ச்சர் என்ன தெரியுமா? we are a pro sportsman, not a family. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ள மிஸ்டேக் நடந்தா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ல ஒருத்தர் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அவங்க அந்த டீம்ல இருக்க முடியாது. நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபிக்ஸ்டு டைமிங் கிடையாது, லீவ் பாலிசிக்கு ரூல்ஸ் கிடையாது, ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் கிடையாது, ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஆனா ஒரு அவுட்புட்ல மிஸ்டேக் பண்ணா அவங்க செட்டில்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுத்து இமீடியட்டா சென்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த கோர் வேல்யூஸ் டே டு டே பிசினஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு 2 வேஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல். நீங்க உங்க பிசினஸ்க்கு யாராவது ஹையர் பண்ண போறீங்க, கேண்டிடேட் வராங்க, அவங்களுக்கு கோடிங் நாலேஜ் நல்லாவே இருக்கு, ஆர் சேல்ஸ் நல்லா பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் டீமை மதிக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ உங்க கோர் வேல்யூ ஆன ரெஸ்பெக்டுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஹையர் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் தான் டாக்ஸிக் பிரில்லியன்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க கோர் வேல்யூஸ் கிளியரா இருந்ததுன்னா உங்க மேனேஜ்மெண்ட் டீம் இமீடியட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, ஆனா எங்களோட வேல்யூஸ்க்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க. செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா வேல்யூஸ்ன்றது பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. நீங்க ஒரு கிளாத்திங் பிராண்ட் ரன் பண்றீங்க, உங்களோட கோர் வேல்யூஸ் டிரான்ஸ்பரன்சி. இப்போ உங்களோட ஒரு பேட்ச் ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டும் ஒரு மைனர் டெஃபெக்டோட வந்துருச்சு, அதை மறைக்காம சோசியல் மீடியால ஓப்பனா இந்த மாதிரி டெஃபெக்ட் வந்திருக்கு, ஸோ 50% டிஸ்கவுண்டோட தரோன்னு சொல்லும் போது கஸ்டமர் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட கஸ்டமர் லாயல் கஸ்டமரா மாறுவாங்க. இப்போ நம்ம மெயின் பார்ட்க்கு வருவோம். நீங்க இப்போ ஸ்டார்ட் அப் வச்சிருக்கீங்க, உங்க பிசினஸ்க்கு கோர் வேல்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கூகுள்ல, ஆப்பிள், அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸோட வேல்யூஸை காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அது உங்க பிசினஸ்க்கு செட் ஆகாது. ஸோ திங்க் அபவுட் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் டு யூ. செகண்ட் ஒன், 10-20 வேல்யூஸ் வச்சிங்கன்னா அது யாருக்குமே ஞாபகம் இருக்காது, ஏன் உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் மேக்ஸிமம் 3 to 5 பில்லர்ஸ். தேர்ட் ஒன், நவுன்ஸ் மாதிரி வைக்காம லைக் ஹானஸ்டி இந்த மாதிரி வைக்காம ஆக்ஷனபிள் ஃப்ரேஸா வைங்க. லைக் we speak the truth,
ஈவன் வென் இட் ஹர்ட்ஸ், அந்த மாதிரியான ஆக்ஷனபிள் ஃப்ரேஸை வைங்க. ஃபோர்த் ஒன், உங்களோட வேல்யூஸ் உங்க கம்பெனில லாஸ் கொண்டு வந்தாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? வேல்யூஸ்க்காக ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு ரியல் கோர் வேல்யூவே. ஓகே கைஸ், கோர் வேல்யூஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.